மகாபலிபுரம் பைபாஸ் சாலையில் அமரர் ஊர்தி சென்று கொண்டிருக்க அதன் பின்னாலே தொடர்ந்து மதுவும் சரத்தும் பின்தொடர்ந்து சென்று கொண்டிருந்தார்கள். மது மெதுவாக சரத்திடம் பேச்சு கொடுக்க தொடங்கினாள். சரத், நீங்க இந்த கொலைய பத்தி என்ன நினைக்கிறீங்க என்று கேட்க, சரத், பரவாயில்லையே, காலையில இருந்து ஒரு மார்க்கமாவே சுத்திட்டு இருந்தீங்க. நான் கூட இன்னைக்கு ஃபுல்லா பேசவே மாட்டீங்கன்னு நினைச்சேன். பயம் போயிருச்சு போல, என்கிட்ட கேள்வியெல்லாம் கேக்குறீங்க என்று பைக்கை ஓட்டியபடி கூற, மது, சரத், நான் சீரியஸா கேட்கிறேன், சொல்லுங்க, இந்த கொலைய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்று மேலும் கேட்க, சரத், இப்படி திடீர்னு கேட்டா என்ன சொல்றது? ஆனா ஒரு விஷயம் மட்டும் தெளிவா தெரியுது, இந்த கேஸ் நம்மள தலை சுத்த வைக்க போகுது. இது வரைக்கும் நாங்க பார்த்த கேஸ்ல எல்லாமே ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும். ஆனா இந்த கொலை அந்த மாதிரி இல்ல, வெல் பிளான்டா பண்ணிருக்காங்க, அந்த ஃபாரன்சிக் டாக்டர் சொன்ன மாதிரி. அதனாலதான் இந்த கொலைய பத்தி என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரியல என்று கூற, அதற்கு மது, சரத், நீங்க ஒரு விஷயம் நோட் பண்ணீங்களா? ஒருத்தன் இந்த பொண்ணை இவ்வளவு கொடூரமா கொன்னு இருக்கணும்னா நிஜமா இந்த பொண்ணால அவன் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கணும், இல்லனா அவன் நிச்சயமா சைக்கோவா இருக்கணும். இன்னும் ஒரு சில நாள்ல இந்த மாதிரி வேற எங்கேயாவது கொலை நடந்துச்சுன்னா கண்டிப்பா இது ஏதோ ஒரு சைக்கோ கில்லர் பண்ற வேலை தான். அவனுக்குள்ள ஏதோ ஒரு பெரிய பாதிப்பு மனதளவுல இருக்கும். ஸோ அதை கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த கேஸை நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம் என்று கூற, சரத் திடீரென்று பைக்கை நிறுத்தி ஹெல்மெட்டை கழட்டியபடி மதுவை பார்த்து, வா ரே வா. மது, என்ன முதல் நாள்லயே இப்படி யோசிக்கிறீங்க? நான் கூட உங்களை என்னமோ நினைச்சேன், பயந்தாங்கோலி புள்ளன்னு. ஆனா நீங்க வேற லெவல்ல எல்லாம் யோசிக்கிறீங்க. ஓஹோ, நீங்க தான் நிறைய புக்ஸ் படிப்பீங்கல்ல என்று கூற, மது, போதும் போதும் என்ன கிண்டல் பண்ணது, முதல்ல வண்டியை எடுங்க என்றதும் சரத் ஹெல்மெட்டை அணிந்தபடி பைக்கை செலுத்தி கொண்டு, கிண்டல் எல்லாம் பண்ணல, நீங்க வந்ததுல இருந்தே ஒரு மாதிரி இருந்தீங்க, ஏதோ பேய பார்த்த மாதிரி. சரியா பேசல, பயந்துகிட்டே இருந்தீங்க. இப்ப திடீர்னு இந்த மாதிரி எல்லாம் சொல்லும் போது எனக்கே ஷாக்கா இருக்கு. என்னடா இந்த பொண்ணு இப்படி பேசுதுன்னு, அதனாலதான் சொன்னேன் என்றான். அதற்கு மது, சரத், எனக்கு சின்ன வயசுல இருந்தே ரத்தம் கொலை அப்படின்னா பயம். நான் பேய் படம் கூட பார்த்துடுவேன். ஆனா இந்த இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர், மிஸ்ட்ரி த்ரில்லர் இந்த மாதிரி படம் எல்லாம் பார்க்க மாட்டேன். பார்த்தா நிறைய கனவு வரும். ஆனா எங்க அப்பாவுக்கு நான் போலீஸ் ஆகணும்னு ரொம்ப ஆசை. அதனால சின்ன வயசுலயே நிறைய கிரைம் நாவல் வாங்கி படிக்க சொல்லுவாரு. நானும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு படிச்சுட்டு இருப்பேன். எங்க அப்பா அந்த நாவல்ஸ்ல இருந்து நிறைய குவெஸ்டின் கேட்பாரு. எனக்கு கேம்ப்ல கொடுத்த ட்ரைனிங்கை விட ஹார்டா நிறைய அவர் கொடுத்தாரு. நானும் நல்ல தைரியமான பொண்ணா வளரணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக முயற்சியும் பண்ணேன். ஆனா அந்த ஒரு நாள் என்னோட வாழ்க்கைய என்று கூறுவதற்காக வாயெடுத்தவள் அப்படியே சட்டென்று அமைதி காக்க, சரத் குழம்பியபடி, என்னாச்சு மது, ஏதோ சொல்ல வந்தீங்க அந்த ஒரு நாள்னு, அப்புறம் அப்படியே ஆஃப் ஆயிட்டீங்க என்று கேட்க, மது, இல்ல ஒன்னும் இல்ல என்று கூறியபடி மழுப்ப, சரத் அதை புரிந்து கொண்டவனாக, உங்களுக்கு ஏதோ பர்சனலா நடந்திருக்கு, ஆனா நீங்க அதை ஷேர் பண்றதுக்கு ரொம்ப தயங்குறீங்க. நீங்க எப்ப என்கிட்ட கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றீங்களோ, ஒரு நல்ல ஃப்ரெண்டா, அப்ப ஷேர் பண்ணுங்க போதும். பட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன், நான் உங்க அளவுக்கு பிரில்லியன்ட் எல்லாம் கிடையாது, நிறைய புக்ஸ் எல்லாம் படிச்சதும் கிடையாது. என்னோட அப்பா சர்வீஸ்ல இருக்கும்போது போலீஸுக்கும் ரவுடிகளுக்குமான மோதல்ல எங்க அப்பா செத்து போயிட்டாரு. சோ அதனாலதான் அவரோட வேலை எனக்கு கிடைச்சது. அப்ப இருந்து இப்போ வரைக்கும் நான் இந்த வேலைக்கு தகுதியான்னு நான் என்கிட்டயே தினமும் கேட்டுட்டு இருக்கேன். எல்லாருக்கும் இந்த வேலைக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு கதை இருக்கும். ஆனா அந்த கதையை நினைச்சு வருத்தப்படாம அடுத்தடுத்து என்ன அப்படின்னு பாருங்க. நீங்க சொன்னது நிச்சயமா யோசிக்க வேண்டிய பாயிண்ட் தான். என்கிட்ட சொன்ன மாதிரியே உடனே திலகா மேடம் கிட்ட போய் சொல்லுங்க என்று கூற, தேங்க்ஸ் சரத், நீங்க பேசினது கொஞ்சம் ஆறுதலா இருக்கு என்றாள் மது. அதற்குள்ளாக அமரர் ஊர்தி அரசு மருத்துவமனையை வந்தடைந்தது. மருத்துவமனை வளாகத்தின் ஓரத்தில் பைக்கை நிறுத்தியபடி சரத், மது ஆகிய இருவரும் இறங்கி வர, அமரர் ஊர்தியிலிருந்து இருவர் இறங்கியபடி அந்த பிணத்தை தூக்கிக் கொண்டு போஸ்ட்மார்ட்டம் ரூமின் உள்ளே செல்ல, அருகே போலீஸ் ஜீப் நிற்பதை கண்டதும் சரத்தும் மதுவும் அங்கே செல்ல, அதற்குள்ளாக நேரம் மதியம் 3 மணி ஆகியிருந்தது. எஸ்ஐ திலகா சாப்பிட்டு முடித்துவிட்டு கை கழுவி கொண்டிருக்க, ஹெட் கான்ஸ்டபிள் நிஷா தண்ணீர் ஊற்றியபடி நின்று கொண்டிருந்தாள். சரத்
மதுவை அழைத்து கொண்டு திலகாவிடம் செல்ல, மதுவும் தன்னை தயார்படுத்திக் கொண்டு தன் மனதில் நினைத்ததை சொல்வதற்காக ஆர்வமாக நடந்தபடி வர, எஸ்ஐ திலகா இவர்களை பார்த்தவுடன், சரத், மது, எப்படியும் போஸ்ட்மார்ட்டம் முடிய 1 மணி நேரம் ஆகும். நீங்க போய் சாப்பிட்டு வாங்க என்று கூற, அதற்குள்ளாக சரத், மேடம், மது உங்ககிட்ட ஏதோ சொல்லணுமா என்று கூற, எஸ்ஐ திலகா என்ன சொல்லணும் சொல்லு என்று கூற, மது தயக்கத்துடன், இல்ல மேடம், இப்ப நடந்த இந்த மர்டர் பத்தி எனக்கு ஒன்னு தோணுது, அது உங்ககிட்ட சொல்லணும்னு என்று கூற, எஸ்ஐ திலகா சரி சொல்லு என்றதும் மது, மேடம், இந்த மர்டர் பண்ண ஆளு கண்டிப்பா இந்த பொண்ண சித்திரவதை பண்ணி கொன்னு இருக்கணும். அப்புறம் நிச்சயமா இந்த பொண்ணால பாதிக்கப்பட்ட ஒருவரால தான் இப்படி கொலை பண்ணியிருக்க முடியும். என்னோட கெஸ்ஸிங் கரெக்ட்னா இந்த கொலைய பண்ணினது ஒரு ஆண் தான். அதுவும் இந்த பொண்ணால பாதிக்கப்பட்டவன். அவன்தான் தன்னோட வேதனைய போக்க இந்த மாதிரி கொடூரமா கொன்னு இருக்கணும் என்று கூற, எஸ்ஐ திலகா சிரித்தபடி, பரவாயில்ல, நீ சொன்ன புக்ல வர மாதிரி அப்படியே சொல்ற. சரி, போய் முதல்ல 2 பேரும் சாப்பிடுங்க. அப்புறம் நம்ம இந்த கேஸ் பத்தி டீ டைம்ல பேசுவோம், சரியா என்று கூற, மது என்ன சொல்வதென்று தெரியாமல் ஓகே மேடம் என்று தலையசைக்க, இதை கேட்டுக்கொண்டிருந்த சரத் மதுவை அழைத்து கொண்டு அரசு மருத்துவமனை கேண்டீனை நோக்கி நடந்தபடி சென்று கொண்டிருக்க, அவளை தேற்றும் விதமாக, சரத், மது, நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. திலகா மேடம் அவ்வளோ சீக்கிரம் யார் சொல்றதையும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. கலை ஒருத்தரை தவிர உயர்ந்த பதவியில இருக்கிறவங்க எல்லாரும் நம்மள மாதிரி ஆளுங்க சொல்றத கேட்கணுமான்னு யோசிப்பாங்க. சரி விடுங்க, வாங்க சாப்பிட போலாம் என்றான். மது ஆச்சரியத்துடன், அடிக்கடி கலை கலைன்னு சொல்றீங்க, யார் அது என்று கேட்க, சரத், உங்களுக்கு போக போக புரியும். இந்த கேஸ் அநேகமா அங்கதான் போய் நிக்க போகுது. யார் அந்த கலை என்ற சந்தேகத்துடனே மதுவும் உள் நுழைந்தாள். எஸ்ஐ திலகா மீண்டும் ஒருமுறை மதுவை நன்றாக திரும்பி பார்த்துவிட்டு, ஆர்வ கோளாறு என்று தனக்குத்தானே கூறிக்கொள்ள, ஹெட் கான்ஸ்டபிள் நிஷா என்ன மேடம் தனியா பேசிட்டு இருக்கீங்க என்று கூற, திலகா இல்ல ஒன்னும் இல்ல நிஷாக்கா, நீங்க சாப்பிடலையா என்று கேட்க, நிஷா ஐயோ மேடம், இப்ப வேண்டாம், கொஞ்சம் லேட் ஆகும். இன்னும் அந்த கொமற்ற வாட போகல. ரிப்போர்ட் மட்டும் கொடுத்துட்டா ஸ்டேஷனுக்கு போய் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் என்று கூற, திலகா கையை துடைத்துவிட்டு பாக்கெட்டில் இருந்து எடுத்த சிகரெட்டை பற்ற வைக்க, நிஷா தண்ணீர் குடிக்க, டாக்டரின் அசிஸ்டன்ட் ரேகா வர, வந்தவுடன் தன்னுடைய கோட்டை அருகில் இருக்கும் ஜீப் மேல் கழட்டி வைத்துவிட்டு, திலகா என்று கூறியதும் திலகா திரும்ப, டாக்டர் ரேகா சைகையில் சிகரெட் இருக்கா என்று கேட்க, திலகா பாக்கெட்டில் இருந்து சிகரெட் பாக்கெட்டை எடுத்து நீட்ட, டாக்டர் ரேகா அதை வாங்கி பற்ற வைத்தபடி, வெரி ப்ரூட்டல் மர்டர் என்று புகை இழுக்க, சிகரெட்டை பிடித்தபடி புகைத்துக்கொண்டே திலகா, ஆமா, இப்போ இந்த மாதிரி கொல்றது ஏதோ சாதாரணமாயிடுச்சு. படத்துல வரா மாதிரி முடிஞ்சா நான் யாருன்னு கண்டுபிடிங்கன்னு சேலஞ்ச் பண்ற மாதிரி கொல்றாங்க என்று கூற, டாக்டர் ரேகா, பட் திலகா, இது சாதாரணமான கேஸ் கிடையாது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த மாதிரி ஒரு டெட் பாடியை நான் பார்த்ததே இல்லை. ரிப்போர்ட் வரும்போது உங்களுக்கே புரியும் என்றதும் ஹெட் கான்ஸ்டபிள் நிஷா, ரிப்போர்ட்டு ரெடியா மேடம் என்று கேட்க, டாக்டர் ரேகா, ரெடி ரெடி, டைப் ஆயிட்டு இருக்கு, ஒரு 10 மினிட்ஸ் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே ஒருவன் ரிப்போர்ட்டை எடுத்து வந்து கொடுக்க, டாக்டர் ரேகா கையில் இருக்கும் சிகரெட்டை கை மாத்தி தன் பெண்ணில் ரிப்போர்ட்டில் சைன் போட்டு திலகாவிடம் தர, திலகா அதை வாங்கி படிக்க அதிர்ச்சி அடைகிறாள். கேளுங்க கொலை ஆடியோ சீரீஸ் உங்க குக்கு எஃப்எம் ஆப்ல. டவுன்லோட் தி ஆப் நவ.